வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்யக்கூடிய ஒரு எஜிப்ஷியன் டெசர்ட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் பால் தேவையான அளவு எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைலாம் கரைஞ்சி நம்ம எடுத்துருக்க பால் பாதி அளவுக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் என்ன அளவுலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பால் ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த ரெசிபி பப் ஷீட்லேயோ இல்லை க்ரோஷன்ஸில் தான் செஞ்சுவாங்க. நான் இன்றைக்கி வீட் ப்ரெட்டில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பப் ஷீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேயே செஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு செய்கிறதுக்கு இந்த சைஸில் 5 வீட் ப்ரெட் எடுத்து அது சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ணாடி பவுலில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேக்கிங் ட்ரே நார்மலாக வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க அழகாக இருக்கும், அதனால தான் நான் இதில் செஞ்சுருக்கேன். ஒரு லேயர் ப்ரெட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரே டைமில் போகணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம இதே மாதிரியே ப்ரெட் பீசஸை 3 லேயராக நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம எந்த பவுல் எடுக்கிறோமோ அது ஃபுல்லாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. மேலே ஒரு 1/4 பகுதி சும்மா இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அது வெந்து வரும்பொழுது நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வேகும் பொழுது கீழே வழிஞ்சு வர மாதிரி இருக்கும். நான் அதனால் ஒரு 3 லேயர் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பண்ண மாதிரியே ப்ரெட் பீசஸ்லாம் வச்சுட்டு ஒரு நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம குக்காகி வரும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நட்ஸ் எல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 3 லேயரும் வச்சாச்சு. நீங்கள் ஸ்டவ்வில் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனில் இப்போ அரேஞ்ச் பண்ண மாதிரியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு டைரெக்டாக குக் பண்ணாமல் அடியில் ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் தரத்துக்காக நான் இன்றைக்கி கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். என்னோடது வீட் ப்ரெட்டுங்கிறதால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாலும் பாதி அளவு குக்காகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நான் இது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி வெனிலா பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே கொஞ்சமாக சின்னமன் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாலும் பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸ் மேலே இதை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா திக்னஸ் வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸ் மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பால் மொத்தத்தையும் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அதை கரண்டியாலே நல்லா அமுக்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ப்ரெட் பீசஸ்லாம் அந்த பாலில் ஊறி வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விடலாம். நம்ம எல்லா பாலையும் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கண்டென்ஸ் மில்க்கும் க்ரீமும், அதை இது மேலே ஊற்றிக்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது மேலே நான் கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக
மீதம் இருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இது பேக் ஆகி வரும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால தான். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவனை 10 மினிட்ஸ் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 30லேருந்து 35 மினிட்ஸு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அது மேலே ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஒரு எஜிப்ஷியன் டெசர்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சாந்தி உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.